பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம பாண்டியன் சரவணன் ரெண்டு பேரும் யாரோட இது நம்ம கடை எதிரிலேயே கடையை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஏண்டா நம்மெல்லாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும்னா வேற ஒருத்தர் அந்த தொழில் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அவங்களுக்கு நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எப்படிப்பட்ட ஒரு தொழிலும் தொடங்குவோம். ஆனா இவங்க என்னடானா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, யாரா இருக்கும், வாடா போய் கிட்ட பார்க்கலான்னு போறாங்க. கரெக்டா குமார் அங்க போன் பேசிட்டே வராங்க. உடனே பாண்டியன் சரவணன் கிட்ட சொல்றாங்க, என்னடா இவெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா சுகன்யாவை பாக்குறாங்க. காந்திமதி ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையோட பேரை பாக்குறாங்க. உள்ள பழனி இருக்காங்க. இதை பார்த்ததும் பயங்கரமா பாண்டியனும் சரி சரவணனும் சரி ரெண்டு பேருமே அவ்வளோ ஷாக் ஆகுறாங்க. உடனே நம்ம பாண்டியன் ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. சுகன்யா பாண்டியன் சரவணன் ரெண்டு பேரையும் பார்த்ததும், வாங்கண்ணே வாங்க, சரவணா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வந்திருக்கீங்களா? வீட்டுல அத்தாச்சி எல்லாரையும் கூட்டிட்டு வரலையா? சரி நான் ஒருத்தி பாரு நிக்க வச்சு உங்களை பேசிக்கிட்டே இருக்கேன், வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே அதுக்கு நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாம சரவணா வா போகலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கிளம்பி போயிட்டாங்க. உடனே குமார், நம்ம இங்க கடையை திறந்தது அவங்களுக்கு பிடிக்கல போல சித்தி, அதனாலதான் இப்படி கோவமா போறாங்கன்னு சொல்றாங்க. போனா போகட்டும் விடுடா, அவங்களுக்கு போறாம எதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டம்தான் வரட்டும், கஷ்டம் தான் போனா போகட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது, நீ வா உள்ள போகலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப தரப்பு விழாவுக்கு ஏற்பாடு பண்றாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குத்து விளக்கு ஏத்துறதுக்காக காந்திமதியை கூப்பிடுறாங்க. காந்திமதி எதுக்காக நான் வரல, நீங்க எல்லாரும் சேர்ந்து குத்து விளக்கு ஏத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சக்திவேல் முத்துவேல் சொல்றாங்க, ஆத்தா எல்லா ஒரு நல்ல விஷயத்திலயும் நீ தான் எங்களுக்கு துணையா இருக்கணும், நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுக்காக ஆத்தா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு குத்து விளக்கு ஏத்தாத்தான்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே குத்து விளக்கு எல்லாம் ஏற்றி ரொம்பவே சந்தோஷமா எல்லாருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழகா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. முதல் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காந்திமதியை சொல்றாங்க. நான் பண்ணல முத்து, நீங்க பண்ணுங்கன்றாங்க. ஆத்தா நீ பண்ணுனதும் சர்க்கரையும் மஞ்சளும் கொடுன்னு சொல்லிட்டு பணம் வாங்குறாங்க. உடனே நம்ம பழனி அதை கொடுக்காம அமைதியாவே இருக்காங்க. அவரு கொடுக்கறதா என்ன, நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சுகன்யா அந்த பணத்தை வாங்கிட்டு இப்ப அதுக்கான பொருள் கொடுக்குறாங்க. உடனே குமாரு எனக்கு ஸ்வீட்டா ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேல் அடுத்ததா வியாபாரம் பண்ண போயிட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்து இந்தாண்டா பழனின்னு சொல்லிட்டு கையில கொடுக்குறாங்க. உடனே பழனி பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வாங்கறதே கிடையாது. பழனி அண்ணன் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, மச்சானுங்க இன்னமும் வரல, அதே மாதிரி அக்காங்களும் வரல, அப்படி இருக்கும்போது என்னால இதை ஏற்பாடு பண்ண விழாவை என்னால இதை செய்ய முடியாது, கடையை பார்த்துக்க முடியாதுன்னு சொன்னதும் உடனே சுகன்யா யாரு சொன்னது, உங்க மச்சானோட பையன் ரெண்டு பேருமே வந்தாங்க, இங்க கடை ஆரம்பிச்சிருக்க விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க இவ்வளவு நேரம் ஆயிட்டும் வரலன்னா கண்டிப்பா மச்சானும் சரி அக்காவும் சரி என்ன கண்டிப்பா தப்பா தான் எடுத்திருப்பாங்க. நான் எது ஒன்றும் போயிட்டு அங்க பேசிட்டு அவங்களுக்கு விருப்பத்தோடுவே நான் இந்த கடையை ஆரம்பிக்கிறேன், அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த கடையே வேண்டான்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே வருத்தமா அங்கிருந்து யாரும் சொல்லியும் கேட்காம பழனி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப எல்லாரும் ரெடி ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கதிர் சொல்றாங்க, எல்லாரும் கிளம்பலாமான்னு சொல்லிட்டு, டேய் எங்கடா கிளம்புறதோ, இன்னமும் உன் மாமா ஃபோன் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி கிளம்புறதுன்னு சொல்லிட்டு சொன்னதோ, மாமா கிளம்பலன்னா என்ன, மாமா ஃபோன் பண்ணலன்னா என்ன, நான் மாமாவுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாண்டியன் வராங்க. ஏங்க நீங்களும் வந்துட்டீங்களான்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன் தண்ணி குடிக்கிறதுக்காக சொம்பு எடுக்கிறாங்க. தண்ணியில் அது தூக்கி கோபமா போட்டுறாங்க. ஏங்க என்னாச்சு, வந்ததும் வராதோ ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க, உன் தம்பி இப்படி பண்ணவான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கோபப்பட உடனே சரவணன் கிட்ட கோமதி கேக்குறாங்க, டேய் சரவணா என்னடா ஆச்சு, உன் அப்பா ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு, என்னாச்சுன்றாங்க. மாமா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாரு நினைச்சு கூட பார்க்கல, மாமா கடந்திருக்காரு இல்ல, அது எங்க தெரியுமா, நம்ம கடை தெரு இருக்கே அதே தெருவுல தான்றாங்க. இதை கேட்டதும் உடனே கோமதி ஷாக் ஆகுறாங்க. உடனே கதிர், மாமாவுக்கு இது தெரிஞ்செல்லாம் அவர் பண்ணிருக்க மாட்டாரு, மாமாவுக்கு இது எதுவும் தெரிஞ்சிருக்காது, ஆமாடா அவன் சின்ன குழந்தை பாரு, கட்டாயப்படுத்தி கடையில உட்காரன்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறதுக்கு எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குதான், அதனாலதான் கடை என்ன பத்தி எது கேட்டாலுமே எதுவுமே பதில் சொல்லாம இருந்துட்டா. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகியை நான் பார்த்ததே கிடையாது. ஏண்டி கோமதி, வீட்டுல இருக்க எல்லாருமே இப்படிப்பட்டவங்க தெரியும், ஆனா அதுல ஏத்துமாறா
பழனி மட்டும் ஒரு விதமா இருக்கானே நான் நினைச்சிட்டு இருந்தேன்டி. கடைசியில அவங்க அண்ணனுங்களுக்கு ஈக்குவலா அவன் நடந்துகிட்டான் இல்ல, இது எதுவுமே என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே கோமதிக்கு அப்படியே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. என்னடி நீ இருக்கிற அமைதியை பார்த்தா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. உன்னுடைய தம்பி கடை ஆரம்பிக்கிற விஷயம் உனக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. என்னுடைய தலையில கல்ல தூக்கி போட்டிருக்காங்க. எப்படிங்க எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பழனி வராங்க. மச்சான் அக்கான்னு சொல்லிட்டு உடனே கோமதி வாப்பா வா, கடையெல்லாம் நல்லபடியா திறந்தாச்சா? ஏண்டா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ண? பெத்த புள்ள மாதிரி உன்னை வளர்த்தனே, எனக்கு ஏண்டா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கதிர் ஒரு நிமிஷம், மாமா என்ன சொல்ல வராங்களோ அதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்றத புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருந்தா என்னதான் அர்த்தம்னு சொல்லி கேட்டா கூட அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா இவன் நம்பிக்கை துரோகி தான் நல்லா சொல்லி பாண்டியனும் கோமதியும் பேசுறாங்க. மச்சான் அக்கா நான் சொல்றதை கேளுங்கன்னு சொன்னதும், இங்க பாருடா, இன்னொரு முறை நீ என்ன மச்சான் கூப்பிடவே கூப்பிடாத. நான் உன்னை பெத்த புள்ள மாதிரி பார்த்துட்டு இருந்தேன்டா. அந்த கடை நமக்கு சோறு போட்ட தெய்வம்டா. இத்தனை வருஷமா நம்ம சாப்பிட்டோமே அந்த சாப்பாடெல்லாம் அந்த கடவுள் மாதிரி அந்த தொழில் செஞ்சது, அந்த தொழிலுக்கு நீ கெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியன்றாங்க. இல்ல நான் இது எதுவுமே பண்ணல, எனக்கு கடை அங்க இருக்கின்ற விஷயமே தெரியாது, எல்லாமே பண்ணத அண்ணனுங்க தான் சொன்னாலும். இங்க பார், இதுக்கு மேல நீ என் முகத்துல முழிக்காத, உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நான் சொல்ல வரத கேளுக்கா, நீங்க வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. பேசாதடா பேசாத, நான் உன்னை என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு, இனி என் முகத்திலையும் முழிக்காத, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போடுறாங்க. அக்கா மச்சான் நீங்க இப்படி பேசுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம கோமதியும் பாண்டியனும் சேர்ந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் பழனியே பேசுறாங்க. பழனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தமா பழனியும் அங்கிருந்து கிளம்பி அழுதுகிட்டே போறாங்க. அப்ப கதிர் மாமா உங்களுடைய சூழ்நிலை என்னன்றது எனக்கு தெரியுது, இப்ப அப்பாவும் அம்மாவும் கோபத்துல இருக்காங்க, அதனால அவங்க எது பேசினாலும் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நம்பலையேன்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் கதறி அழுதுட்டே நேரா கடைக்கு போறாங்க. என்ன உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்களா? அதுக்காக தான் நான் போக வேண்டாம்னு சொன்னேனே, என் பேச்சை கேட்டீங்களா? ஒழுங்கு மரியாதையா இங்க இந்த கடையை நடத்துங்க, அவங்க எல்லாரும் தண்ணி தெளிச்சு விட்டா கூட இந்த குடும்பம் தான் உங்களை பார்த்துக்கோ, அந்த நம்பிக்கையில இருங்கன்னு சொல்லிட்டு சுகன்யா கூட்டிட்டு வந்துடுறாங்க. பழனிக்கு பாண்டியன் பேசினதும் கோமதி பேசினது இது மட்டுமே மண்டைக்குள்ள ஓடிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காந்திமதி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப காந்திமதி போயிட்டு பாண்டியனுக்கும் கோமதிக்கும் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்களா? அப்பயாவது பாண்டியன் நம்ம பழனியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பழனியை வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.